சக்தி சமையலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லெமன் சாதம் தான். இதை இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5 பல் போல் பூண்டு, அது கூடவே ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்துங்க. தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்து இதை மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றாத அரைக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடி செஞ்சு நீங்கள் லெமன் சாதம் செய்யும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சூடேறிடுச்சு. இப்போ கடலைப்பயிறு சேர்த்துக்கலாம். இது கூடவே கடுகு சேர்த்துங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதன் கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகா நான் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதில் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். காரம் நீங்கள் அதிகமாக அதில் சேர்க்காதீங்க. இப்போ 2 துண்டு பெருங்காயம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ நல்லா வறுந்து வரட்டும். இது கூடவே நம்ம பொடியாக அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து எண்ணெயிலே ஒரு வதக்கிங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து செய்யும்போது வீடே மணக்கும். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். கூடும்போது பாருங்கள், நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கட்டும். ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூடவே நல்லா கருவேப்பிலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. இப்போ நம்ம இது கூடவே லெமன் ஜூஸ் சேர்த்து உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. லெமன் ஜூஸ் கொதிக்க விடாதீங்க. அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக வரும். லெமன் ஜூஸ் கொதிச்சதுன்னா டேஸ்ட்டு கொடுக்காது. இப்போ நம்ம சேர்த்தாச்சு, அடுப்பையும் நல்லா ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பரான லெமன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பாடு கிளறி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நன்றி.